எல்லாம் அவருக்கு வேலையில அந்த ஜூஸ் பாட்டில் ஆகட்டும் கேட்ச் பிடிச்சாரு அழகாக. யாரோ ஒருத்தர் இந்த கிட்டார் எல்லாமே வாசிச்சுட்டு ஜாலியாக இருந்தார். அவர் இந்த அளவுக்கு ஜாலியாக இருந்துட்டு ஒரு குட்டி பையனை கூட எடுத்து தோளில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் வைப் பண்ணது பார்க்கும்போது ரொம்பவுமே சைல்டிஷாக இருந்துச்சு. பாவம் அவருக்கு எவ்வளோ ஒரு டென்ஷன் எவ்வளோ ஒரு இதாக இருந்தாலுமே மக்களோட மக்களாக சேரும்போது ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக இருக்குது அவரை பார்க்கும்போதே. இருக்கட்டும். பட் அண்ணா வந்து என்னதான் அப்படி ஒரு கிட்டியாக இருந்தாலுமே கூட இங்கே பாருங்க, 2.5 வயசு குழந்தைய துள்ள துடிக்க உங்க திமுக நிர்வாகி ஒருத்தன் கொண்டானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? விளாத்திக்குளம் பக்கத்துல +2 படிக்கிற ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்னாச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த எலெக்ஷன்ல நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அது என்ன அமைஞ்சா அமைக்கிறோம். எப்படி அமைக்கிறோம்? நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள் இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். விவசாயிகள், மீனவர்கள், உழைக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். அவருக்கு ரோட்டு கடையும் தெரியும், ஸ்டார் ஹோட்டலும் சாப்பிடவும் தெரியும். முதல்ல அந்த ஆளு கழுத்துல நினைச்சிருந்தா ஒரு 20 பவுன் செயின் 10 பவுன் செயின் தொங்க போட்டு உட்காந்துருக்கலாம்ல. வெறும் செடிக்க மேல போட்டுருக்கான். அவன் வயசுக்கு அவனோட இருக்கிற வசதிக்கு செடிக்க மேல போட்டுருக்கான். இன்னைக்கு இருக்கிற பல பேர்லாம் பாத்தீங்கன்னா மனுஷர் அலிகள்லாம் பாத்தீங்கன்னா கிலோ கணக்கில் கடைசியில் போட்டிருக்காங்க. அவன்கிட்ட அந்த மாதிரி புத்தி இருக்கா? முதல்ல கையில ஒரு மோதிரம் போட்டிருக்கான பாரு, ஒரு வாட்சி கட்டியிருக்கான பாரு. முதல்ல தலைக்கு முதல்ல என்ன தேய்ச்சிருக்கான பாரு. இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான தலைவர் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. எஸ், அவருடைய அந்த எளிமையும் அவருடைய அந்த சகஜமான பேச்சுவார்த்தைகள் தான் நம்மளை வந்து அவர்கிட்டயே இருக்க வைக்குது. அண்டு நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. மக்களே, தயவு செய்து உங்களுடைய ஓட்டர் ஐடி வெளியூரில் இருக்கிறவங்களாம் வந்து சேர்ந்துருங்க ஊருங்களுக்கு, அல்லது இப்போவே ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. ஓட் ஃபார் டிவிக்கே. தேங்க்யூ.